ஹலோ ஃபேஸ்புக் நேயர்களே, ஆப்பிள் வாங்கினீங்கன்னாக்கா ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்பிள் தரமாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுங்க. வியாபாரிங்க ஆப்பிள் வியாபாரிங்க அந்த ஆப்பிளை வியாபாரத்தை பெருசாக கொண்டு போகணுன்றதுக்காக வேண்டி மக்களை ஏமாற்றி அது மேலே மெழுகுங்கிற அந்த கேண்டில் மெழுகு அதை உருக்கி ஊற்றி பளபளப்பாக காட்டி இந்த ஆப்பிளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பிள் மேலே மனிதனுக்கு ஒத்து போகாத சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்றதை நான் காட்டுறேன், பாருங்க. இப்படி பிளேடால இந்த ஆப்பிள் மேலே சுரண்டினீங்கனாக்கா இது மேலே உள்ளது உங்களுக்கு தெரிய வரும் என்ன இருக்குன்றது. இது பாருங்க, இப்படி சுரண்ட இந்த பிளேடில் ஓரத்தில் இவ்வளவும் கேண்டில் வருது. கேண்டில்னா மெழுகுவத்தியை உருக்கி ஊத்துன இந்த ஒரு மனிதனுக்கு சாப்பிடக்கூடாத ஒரு பொருள். இது ஆல்ரெடி கொஞ்சம் நான் எடுத்துட்டாலும் அடுத்து இது ஒன்று எடுக்காது. இதில் காமிக்கிறேன் பாருங்க, இதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இந்த பிளேடில் ஒன்றுமே இல்லை, இப்போ வெறும் பிளேடு தான் இருக்கு. பாருங்க, எத்தனை நோயாளிங்க சாப்பிட்றாங்க, எத்தனை மக்கள் சாப்பிட்றாங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாக்கா அவங்க நோய் எப்படி குணமாகும், அவங்களுடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், நோய் தீருமா, ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் எத்தனை பேர் ஆப்பிள் சாப்பிட்றாங்க, அவங்க இதை டைரெக்டாக அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் சரியாகிடுமா பாருங்க. ஒரு ஆப்பிள் மேலே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் அளவுக்கு மெழுகு இருக்கு. மெழுகுவத்தி உருக்கி ஊற்றி அது பளபளப்புன்னு காட்டுறதுக்காக, புதுதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆப்பிள் மாதிரி காட்டுறதுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்க. அவங்க மனிதர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. பணம் சம்பாதிச்சா போதும். இது பாருங்க, இப்போ இது அப்படி ஒன்று சேர்த்து நெருப்பு வச்சு காட்டுறேன். இது உருகி பாருங்க. அப்போ உருகி இந்த டேபிளில் ஒட்டிக்கிச்சு. இப்போ காஞ்சி போய் டேபிளில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த பிளேட் எடுத்து நான் இதை சுரண்டினாக்கா வரவே வராது. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இது போய் மனிதனோட குடல்ல ஒட்டிக்கிச்சுனாக்கா இது எந்த அளவுக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற உங்களுடைய ஃபேஸ்புக் நேயர்களும் இதை பகிருங்க, அவங்களுக்கும் விழிப்புணர்வை கொண்டு வாங்க. தரமான ஆப்பிள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.